லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி கன்சியூம் பண்ணுற ஒரு ட்ரிங்க்னா அது காஃபியாக தான் இருக்கும். காஃபி வந்து நம்மளை பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கும். ஆனால் அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? காபி சாப்பிட்டா நைட் தூக்கமே வராது. நம்ம முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிரெயின்ல அடினோசைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஸ்லோவா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அடினோசைன் நம்ம பிரெயின்ல உள்ள நியூரான் ரிசெப்டர்ஸோட பைண்ட் ஆகும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி ஸ்லோவாகும். இதனால நம்ம பாடி டயர்ட் ஆகி நம்மளும் தூங்கிடுவோம். நம்ம குடிக்கிற காஃபில கெஃபைன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரும் நம்ம அடினோசைனோட ஸ்ட்ரக்சரும் சிமிலரா இருக்கும். ஸோ நம்ம காஃபி குடிக்கும் போது அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற கெஃபைன் வந்து நம்ம பிளட்ல கலந்து அதுக்கப்புறம் பிரெயினுக்கு போய் அங்க அடினோசனுக்கு பதிலாக இது நியூரான் ரிசெப்டர்ஸோட பைண்ட் ஆயிரும். ஸோ இதனால நம்ம பிரெயின் ட்ரிக் ஆகி நம்ம பாடி இன்னும் டயர்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நம்மள தூங்காம வச்சுக்கும். நான் தூங்கல தூங்காதடா. இது மட்டும் இல்லாம கெஃபைன் வந்து அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதை வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியோட ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர், பிரீத்திங்னு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை அலர்ட்டா வச்சுக்கும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தினால தான் நமக்கு காஃபி குடிச்ச அப்புறம் தூக்கம் வராம பிரிஸ்காவும் ஆக்டிவாவும் நம்மளால இருக்க முடியுது. அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா?